மர்மம் அடங்கி இருக்கு. சாதாரணமா என் காலம் வச்சாலே அவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒன்று சாட்சியோட பிடிக்கணும், இல்ல சாட்சி இல்லாம அழிக்கணும். மேல போனாலும் கீழே பார்க்கணும். மேல இடத்துல இருந்து தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஹாய் வணக்கம். இன்னைக்கு மறைமுகம் படம் வந்து ப்ரீமியர் ஷோ வருது. ஐ ஹோப் எவ்ரிபடி என்ஜாய் த மூவி. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி மறைமுகம் லான்ச்சிங். நான் இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க வந்துடாதீங்க. உள்ளம் சொல்லும் சொல்ல எங்கே வேதம் ஆகுமே. நேற்று என்பதை தூர வையுங்கள், நாளை என்பதை நினைவில் வையுங்கள். இந்த பொழுது இந்த நிமிடம் வாழ்ந்து பாருங்கள். வாரம் வாரம் பக்கம் இருக்கு, மின்னும் கூட்டம் கோடி இருக்கு. ஹப்பி கொல்லாக்கி என்று வேதம் நமக்கு. பகலே இல்லா இரவோ, இனிமே இசையோ யூத்தே ஹப்பி தீவோ.
நல்லா இருந்துச்சு. மலேசியாவில் எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் அருமையான படம் என்று தாராளமாக சொல்லலாம். எல்லா இளைஞர்களும் பார்க்க வேண்டிய படம். யாரும் வாழ்த்துக்களை ஃபோன் மூலிமா சொல்லாமல் படத்தை டிக்கெட் வாங்கிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. வணக்கம். படம் நல்லா வந்திருக்கு. இவ்வளோ முயற்சி எடுத்து செஞ்சுருக்காங்க. உண்மை சபா சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. டிக்கெட்டு திரையில் பாருங்கள். இன்னும் சூப்பர் படம். சூப்பர் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாரும் மறக்காம பாருங்க. இது பார்க்க வேண்டிய படம். நல்ல மெசேஜ். தேங்க்யூ. இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அந்த படத்தை சூப்பராக இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. வித்தியாசமான மூவியாக இருந்துச்சு. எல்லாரும் தேட்டரில் பாருங்க. படம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா மலேசியாவில் உள்ள எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஒரு முயற்சி. கண்டிப்பாக ஆர்எம்எஸ் சாராவோட ஒரு 10 வருஷமாக அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து அவர் வந்து, அதாவது மலேசியாவில் ரொம்ப படம் வந்திருக்கு. அந்த வகையில் இது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான படம், ஒரு வெட்டியான படமாக தான் இருக்கும். ஏன்னா படத்தை வந்து ரொம்ப படம் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல, ஒரு 7-8 படம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த படத்தில் ஃபுல்லாகவே அந்த காமெடி இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாரும் காமெடி படம் எடுத்தால் படத்தில் தேட்டரில் வந்து எல்லாரும், குறிப்பாக எல்லா படமும் பார்த்தீங்கன்னா காமெடி படம் தான் எல்லாரும் பார்க்குறாங்க, விருப்பப்படுறாங்க. இந்த படம் வந்து ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த நகைச்சுவை இருக்குது. அந்த படத்தை கொண்டு போன விதம், இன்னொன்று வந்து அந்த சஸ்பென்ஸு, இந்த மாதிரி பல விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காது. சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி இந்த லான்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடு. அதேமாதிரி இந்த படம் நாடு பூரா 19 செப்டம்பர் இந்த படம் தேட்டரில் ஓட போகுது. எல்லாரும் டிக்கெட் கொடுத்து படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு பெரிய வெற்றி படமாக அமையிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மறைமுகம் பேர் கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பேர். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடி. நிறைய இடங்களில் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். புது முகங்களாக இருந்தால் கூட எல்லாமே வந்து சிரிக்க வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக சின்ன சின்ன கேரக்டரில் வந்தவங்களாம் பேர் கூட என்ன அங்கே தான் நிற்கிறாரு. ஸோ இவரோட சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது சீரியஸான சீன், பட் மக்களை சிரிக்க வைக்குது. சாராவோட எப்போதும் உள்ள படைப்புகள் மாதிரி இந்த படைப்பும் அதே மாதிரி தான். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடியும் இருக்குது, கருத்தும் இருக்குது. ஸோ குடும்பத்தோட கண்டிப்பாக போயிட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். ரொம்ப நாளைக்கு பிறகு உள்ளூர் படங்களை தேட்டரில் பார்க்குறேன். நான் எல்லாம் ஆர்டிஸ்டுங்க வரிசையில் உட்காந்து எல்லாமே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். சூப்பரான படம். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். எல்லா தேட்டரும் நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு காமெடி படம், சிரிக்க வைக்க படம். கண்டிப்பாக எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கக்கூடிய படம். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பாருங்க. கண்டிப்பாக படம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எங்கள் 3 பேரோட நாங்கள் 3 பேருமே புதுமுகம் அந்த படத்தில். ஸோ மறைமுகம் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக தேட்டரில் படத்தை பாருங்க. தேட்டரில் தான் பார்க்கணும். Comedy, action, suspense. That's Maraimuga. Don't forget to watch in cinema. வணக்கம், நான் ஓஜி தாஸ். இந்த படத்தை நான் இப்போ தேட்டரில் பார்த்து தான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். படம் சிறப்பாக இருக்குது. இந்த படத்தில் முக்கியமான ஒரு நல்ல விஷயம்னா நான் பாடியிருக்கேன். அதில் கற்பனைங்க. படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க. அப்படி நீங்கள் சிடி வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரிஜினல் சிடி வாங்க. நாங்கள்லாம் சிறப்பாக இருப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்க எல்லாமே ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்த மாசம் 15ஆம் தேதி தியேட்டர்ல எல்லாரும் போய் கண்டிப்பா பார்க்கலாம். இது இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபேஸ்புக்கை பற்றி இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது, எப்படி ஃபேஸ்புக் பாய்க்கிறது சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைரட் வாங்காதீங்க, ஒரிஜினல் சிடி வாங்குதுங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் சிடி வாங்குற மணிக்கு தேட்டரில் வந்து ஒரு வாட்டி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இந்த படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வரும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல. ஓகே, நார்மல் மலேசியா படம் வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம், லைக் ஏதாச்சும் ஒரு சொதப்பல் இருக்கும். பட் இந்த படம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட எஸ்பெஷலி டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் எங்கள் கேங்கோட. அண்ட் தென் ஷோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ப்ளீஸ் 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 தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மலேசியா கலைஞர் தேட்டரில் மட்டும் பாருங்கள். ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கு. சாதாரணமாக என் காலம் வச்சாலே அவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன்.